ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஃபெய்த் ஃபேமிலி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கலாத்தியர் புஸ்தகத்தை தியானிச்சுட்டு இருக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனத்தை போன வாரம் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 11 வசனங்களை இன்றைக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. கலாத்தியர் 6லிருந்து ஒரு 8 வசனம் வரைக்கும் வாசிங்க. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ணவட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நல்ல கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த கலாத்தியர் உங்களுக்கு தெரியும், கேட்காதவங்க முதல்ல போய் கேளுங்க. கலாத்திய சபைக்கு பவுல் பிரசங்கிச்சிட்டு இருக்கிறாரு. புதிய உடன்படிக்கையை பிரசங்கிக்கிறாரு. அந்த புதிய உடன்படிக்கையில் என்னென்னா மொத்தமாக அவர் சொந்தமாகவே எழுதின பகுதி இது. சொந்தமாகவே எழுதுகிறாரு, முழுவதும் அவரே எழுதுகிறார். இந்த பகுதியை கலாத்திய சபைக்காக எழுதுகிறார். நிறைய பகுதியில் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த பகுதி என்ன அப்படி சொல்லுதுன்னா, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து. என்ன நன்மைகள்? சகல நன்மைகள். என்னெல்லாம் நன்மை வருது உங்களுக்கு? எப்படி? உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். ஏன் இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்கா, தெளிவா, அஃபிஷியலா ஊழியக்காரனுக்கு கொடுன்னு சொல்லுது? யார் சொல்லியிருக்கிறா? பவுல் எழுதியிருக்கிறார். பவுல் என்ன சொந்தமாக எழுதினாரா? அவர் ஊழியம் செஞ்சனால எழுதினாரா? இல்லை, ஆவியானவரால் சபைக்கு ஒரு சபைக்கு கொடுக்குறார். அப்போ இதில் என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுங்க, பகிர்ந்து கொடு, எல்லாத்துலேயும் பகிர்ந்து கொடு அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லுதுன்னா அது என்ன? சரியா பார்க்கலாமா? திருப்பிக் கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9:11 நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? எப்படி? நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகள் என்ன? ஆவிக்குரிய, அவர் சொன்ன மாதிரி ஆவிக்குரிய வார்த்தையின் மூலமா என்னெல்லாம் வருதோ ஆவிக்குரிய நன்மைகள் இல்லையா? ஆவியில சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் என்ன செய்யுது? பலனா உங்களுக்கு வரும்படி எதை போதிக்கப்படுறது? ஆவிக்குரிய நன்மைகளை விதைத்ததுனால நீங்க எதுல அறுவடை பண்றீங்க? சரீரத்துல, சரீர பிரகாரமா நீங்க அதை அறுவடை பண்றீங்க. அதை அறுத்தால், நீங்க அந்த சரீர நன்மைகளை அறுத்தால் பாருங்க, அது பெரிய காரியமா? மற்றவர் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நீங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவர்களில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவர்கள் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்க பாருங்களேன், 12வது வசனம் சொல்லுது, 12 மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால். அந்த மற்றவர்கள்னா யாரு? அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா ஏன் நான் எடுத்துக்க கூடாது?
ஏசப்பா என்ன சொன்னாரு? தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையது ராயனுக்கும். புரியுதா? தேவனுக்குரியதை நம்ம தேவனுக்கு கொடுக்கிறோம். நீங்க சரீர நன்மைகளை, எல்லாரும் இங்க சரீர நன்மைகளை அடையும்படி தானே வந்திருக்கிறீங்க, அப்படிதானே? எல்லாருக்கும் நன்மைகள் வேணும் தானே? அப்ப இந்த சரீர நன்மைகளை கொண்டு வருகிறது வேற எதுவும் இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை தான் என்ன செய்யுது? சரீர நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தையால தான் ஆவியில இருக்கிற நன்மைகளை என்ன செய்ய முடியுது? பெற்றுக்கொள்ள முடியுது. அப்ப இதை கொடுக்கிறது யாரு? தேவன். இது ஏன் இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னா, அப்ப எல்லாத்துலயுமே நமக்கு என்ன செய்யுது? தேவையான டிசிப்ளின் வேணும். ஏன்னா ஒரு ஊழியம் செய்யும் போது ஊழியத்துக்கு என்ன தேவை இருக்கு? ஒரு ஃபியூல் தேவையில்ல, வண்டிக்கு ஃபியூல் வேணும்ல, ஃபியூல் நம்ம ஓடாதுல்ல. அப்போ அதை என்ன செய்யறாரு ஆண்டவர்? இந்த பூமியில யாருக்கு கொடுக்கிறாரு? வார்த்தையின் மூலமா சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஜனங்களுக்கு என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. ஆண்டவர் யாரை நம்பி இருக்கிறாரு? பூமியில ராஜ்யத்தை கட்ட யாரை நம்பி இருக்கிறாரு? நம்மளதான். பூமியில தேவனோட அங்க நமக்கு அழகான ஒரு ராஜ்யம் கட்டி இருக்கிறார் பரலோகத்துல. ஆனா பூமியில தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி, சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி யாரை பயன்படுத்துறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்ன செய்யறாரு? பயன்படுத்துறாரு இல்லையா? பயன்படுத்தி என்ன செய்யறாரு? ஞான நன்மைகளை என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமா ஞான நன்மைகளை போஷிக்கிறார், போதிக்கிறார் இல்லையா? போதித்து போஷிக்கிறார். அப்ப அதை என்ன செய்யணும்? நம்ம அதை கனம் பண்ணி அதை வாங்குறோம்னா அதை என்ன செய்யறோம்? சரீரத்தில் நம்ம அறுவடை பண்றோம். சரீரத்தில், நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில், நம்ம வேலையில, தொழில, எல்லாத்துலயுமே இத அறுவடை செய்யறோம்னா, நான் இதை அறுவடை செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம காட்டுறோம். இன்னொன்னு, தேவனுடைய ராஜ்யத்தில் நான் பங்குள்ளவேன்னு என்ன செய்யறேன்? நான் காட்டுறேன். அதனால என்ன செய்யறோம்? இந்த சரீர நன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ற நாமோ என்ன செய்யறோம்? ஆவிக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யறோம்? சரீரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ற நன்மையிலிருந்து ஒரு பங்கு என்ன செய்யறோம்? ஊழியக்காரனுக்கு. மத்தியானம் இன்னைக்கு என்ன வச்சீங்க? வெறும் சாப்பாடு, சோறு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. சரி, எத்தனை பேருக்கு எனக்கு கொண்டு வந்தீங்க? நான் 4 வருஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவேன். இல்லைன்னா எல்லாத்தையும் குழப்பி இல்லை, நான் சும்மா சொல்கிறேன். எல்லாரும் கொண்டு வந்தால் நான் என்ன செய்ய முடியாது இல்லையா? உணவை எனக்கு கொஞ்சம் தானே சாப்பிட முடியும் இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாவற்றிலும் பங்கை பகிர்ந்து கொடுக்கணுமா. அதுதான் நீதி. ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டார். நீ எப்படி வேணா அதை என்ன செய்யலாம்? கொடுக்கலாம் இல்லையா? அப்போ இதை பரலோகம் என்ன செய்யுதுன்னா, இப்போ இங்கே நிறைய குழப்பம் இருக்கு. எப்படின்னா, 10ல் 1 பங்குன்னு சொல்லுது. அது நியாயப்பிரமாணம் இல்லை. கண்டிப்பா 10ல் 1ங்கிறது என்னது? கண்டிப்பா அது என்னது? நியாயப்பிரமாணம். அது யாக்கோபு செய்து கொண்ட உடன்படிக்கை. நீங்க என்ன உடன்படிக்கை செஞ்சீங்க? அப்ப நீங்க என்ன உடன்படிக்கை செய்யணும்? புது உடன்படிக்கை என்ன செய்யணும்? என்ன செய்யுது? நீ சிறுக விதைச்சன்னா சிறுக அறுப்ப, பெருக விதைச்சன்னா பெருக விதைப்ப இல்லையா? உங்க நீதியின் விளைச்சலை பார்க்கும்படி தேவன் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயம் அல்ல, அவனவனுடைய அளவுக்கு தக்கதாய். இஸ்ரவேல் ஜனங்கள் தீமையை விதைச்சு தண்டனையை அறுவடையா பெற்றாங்க. எப்படி? தீமையை விதைச்சா என்ன வரும்? அதனுடைய ரிசல்ட் என்ன வரும்? தண்டனை. அப்படித்தானே இல்லையா? பாவத்தின் தண்டனை மரணம். அந்த மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டா? மனுஷனுடைய பாவத்தின் தண்டனை யார் ஏற்றுக்கொண்டா? இயேசு ஏற்றுக்கொண்டார். இப்ப பாருங்களேன், இந்த நாம எதெல்லாம் விதைக்கிறோமோ எல்லா விதைக்கும் ஒரு பலன்னு ஒண்ணு உண்டு. புரியுதா? நீங்க நீதியையும் விதைக்கலாம், அநீதியையும் விதைக்கலாம். நீங்க நீதியை விதைச்சா நீதியின் அறுவடைய பார்ப்பீங்க. அநீதியை விதைச்சா கண்டிப்பா என்ன வரும்? அநீதி தான் வரும்.
நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இந்த பூமியில இருக்கு. புரியுதா? நீங்க எதை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் திரும்ப இருக்கு. அது எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுத்துக்கு என்ன செய்யும், அது திரும்ப வரும். சந்தோஷத்தை விதைச்சிங்கன்னு வைங்களேன், கஷ்டப்படுறவங்க மத்தியில் நீங்க போய் அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்க, நீங்களும் சந்தோஷத்தை அறுவடை பண்ணுவீங்க. சொல்லப்போனா அவங்க அதுலேயே பாருங்க, நீங்க நல்லா ஹாப்பியா இருக்கீங்க, சிம்பிளா சொல்றேன், நல்லா ஹாப்பியா இருக்கீங்க. திடீர்னு ஒரு கும்பலா நீங்க ஹாப்பியா இருக்கீங்க, ஒரு 5-10 பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க. தூரத்தில் ஒரு ஆள் அழுதுட்டு இருக்கிறார். சந்தோஷமா இருக்கிற இடத்துல நம்ம சந்தோஷமா இருப்போம், நமக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்கு, அழ வேண்டியது இருக்குது. எப்படி நம்மள அதே மாதிரி ஒரு வாட்டி அழுவோம். இப்போ கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் அழுதுட்டு இருந்தோம், இப்போதான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறோம். அப்போ அவனை பார்க்காம நம்ம நின்று சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணேன்னா நீ எப்படி விதைக்கிறேன்னா மாம்சத்தின்படி விதைக்கிற. ஏன்னா மாம்சத்தின்படி மனுஷன் எப்படி இருக்கிறான், இங்க என்ன நடக்குதோ அவன் கண்ணுக்கு தெரியுதோ அதுதான் அவன் விசுவாசிக்கிறான், அதன்படி அவன் வாழ்க்கை நடக்குது. புரியுதா? இப்ப அவன் அழுறானோ வைங்களேன், நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆனா அழுறவன பக்கத்துல போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால அழுறீங்க, சந்தோஷமா இருங்கன்னு. ஒன்றும் இல்லைங்க, உங்க சந்தோஷமா இருக்கிற நீங்க இந்த இடத்தை விட்டுட்டு அங்க போய் அவன்கிட்ட நீங்க போய் இருக்கிறீங்க பாருங்களேன், அந்த அழுற மனுஷன் உங்களால 5 நிமிஷத்துல சிரிச்சிட்டான்னு வைங்களேன், இந்த இடத்துல நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை காட்டிலும் மிக அதிகமாய் அங்க அனுபவிப்பீங்க. இதுதான் விதைக்கிறதுக்கு ரகசியம். புரியுதா? தேவன் உங்களை ஆசீர்வதிச்சா அப்பா என்ன ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு போனேனா உலகம் என்ன செய்யும், நீ உலகத்தின்படி கரிசனையா இருக்கிற நல்லது. நீ உலகத்தின்படி கரிசனையா இருந்தேனா தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தின்படி நீ பாதுகாக்கப்படலைன்னு அர்த்தம். தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன செய்யறது, மரணத்தை கொடுக்காது, அது என்னது, ஜீவனை கொடுக்கும். நீ ஜீவனை கொடுக்க, ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா நீ என்ன பண்ணணும், தேவன் சொன்னபடி என்ன செய்யணும், செய்யணும். நீ சொன்னபடி செய்யறது விதை தான். காசு கொடுக்கறது மட்டும் இல்ல விதை இல்லையா, நீ செய்கிற கிரியைகள் எல்லாத்துலயும் ஒரு விதை இருக்கு. நீ சிந்திக்கிற சிந்தை கூட ஒரு விதை தாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த நீதியை நீ அறுவடை பண்ணணும்னா நீ என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்தின்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் பாருங்க சங்கீதம் 126 பாருங்க, சங்கீதம் 126 5, 6 படிங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட. ஏன்டா அப்ப விதைக்கும் போது கண்ணீரோட விதைக்க சொல்றாரா? ஹலோ, நான் கவனமா கவனிங்க, இதுல ஒரு பயங்கரமான ரகசியம் இருக்குது, கவனிங்க. கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புவான். ஆண்டவர் உன்கிட்ட வந்து நீ விதைன்னு சொல்லுவார், நீ என்ன செய்வ, பர்ஸில் ஒன்றும் இல்லை. எப்படி பர்ஸில் கவனமாக கவனிங்க. ஐயோ அந்த கடன், ஐயோ இந்த கடன் எல்லாம் மாறணும்னா இது உள்ள போகணும். இது உள்ள போகாம நீ இல்லைன்னா கடத்திலே இருப்ப. அங்கிருந்து இங்க வாங்கி கொடுக்கணும், இங்கிருந்து அங்க வாங்கி கொடுக்கணும். அப்பா இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறேன். 4 கடன்கள் இருந்தது, 40 லட்சம், இப்பொழுது 80 லட்சம் கடனாக வாங்கி ஒத்த கடத்தில் கடனாக இருக்கிறேன். கேட்டாச்சு ரெட்டி போன நன்மை. ஆமாங்க, 40ல இருந்து 80. இப்ப சில்லறை கடன்களை எல்லாம் தீர்த்துட்டு மொத்தமா என் வாழ்க்கையை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு விதைன்னு. விதைன்னு சொன்னா நீ விதைக்கணும். எப்ப விதைக்க சொல்லும் போது எப்ப தெரியுமா ஆண்டவர் சொல்லுவாரு, ஒண்ணுமே இல்லாதப்போ வந்து நிப்பாரு.
கொடுங்கள், அப்பொழுதுதான் கொடுக்கப்படும். நீ உலகத்துல கொடுத்தா உலகம் உனக்கு கொடுக்கும். உண்மைதான். நீ பேங்க்ல போட்டா பேங்க் உனக்கு தரும், நீ வேற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல போட்டா இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு தரும். ஆனா அது சூறையாடப்படும். there is no safe. ஆனால் தேவன் கொடுனா அவர் உனக்கு கொடுப்பார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. நீ கண்ணீரோட தான் இருக்கிற, நீ நெருக்கத்துல தான் இருக்கிற, நீ கஷ்டத்துல தான் இருக்கிற. ஆனா இருந்திருந்து நான் அந்த நேரத்தில் நான் கொடுத்திருக்கலாம். நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையான ஃபவுண்டேன், ஆசீர்வாத ஊற்று எங்க இருக்கு தெரியுமா? உனக்கு தேவன் கொடுத்த இந்த பூமியில, தேவனுடைய ராஜ்யத்துல. ரெண்டு இருக்கு இந்த பூமியில, ரெண்டு இருக்குது. பூமியில தான் இருக்கிறோம், நீ பூமியிலையும் விதைக்கலாம். நீ எதை விதைச்சாலும் அது உனக்கு கொடுக்கும் பூமி. ஆனா தேவனுடைய ராஜ்யமும் நீ எதை விதைச்சாலும் கொடுக்கும் திரும்ப. ஆனா தேவனுடைய ராஜ்யம் 100 மடங்கு எப்படி கொடுக்கும்? கேரண்டீடா கொடுக்கும். ஆனா பூமி ஒருவேளை உனக்கு 2 மடங்கு 3 மடங்கு தரலாம். ஆனா நீ நினைப்ப, ஆமா இல்ல நான் 50 ரூபா விதைச்சேன், எனக்கு இப்ப 150 ரூபா இருக்குது, கிரேட், இட்ஸ் மை டேலண்ட். எஸ், மறுபடியும் விதைப்பேன். திடீர்னு என்ன ஆகும்? விதைச்ச கம்பெனி திவாலா. லாட்டரி டிக்கெட் மாதிரி. எப்படி? லாட்டரி டிக்கெட் மாதிரி தான் இந்த உலகத்துல. ஆனா தேவன் சொன்னபடி, இங்க பாருங்களேன், தேவன் சொன்னபடி ஒருத்தன் விதைக்கிறான்னா அவர் சொன்னபடி ஆகும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? பவுல் அதான் அழகா தெளிவா சொல்றாரு. ஏன் ஊழியக்காரனுக்கு நீ செய் அப்படின்னாரா? சரிண்ணா, அங்க மேட்டர் இருக்கு பாருங்க. பாருங்களேன், அப்போ கண்ணீரோட விதைக்கிறவன் அள்ளி தூவும் விதையை எப்படி வாரி இறைத்தான் இருக்கு இல்லையா? அள்ளி தூவ வேண்டிய விதைன்னா பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவையான எல்லாத்தையும் எது வேணாலும் எப்படி மனுஷ, உன் உடல் உழைப்பா இருக்கலாம், உன் மன உழைப்பா இருக்கலாம், உன்னுடைய நேரமா இருக்கலாம், உன் பணமா இருக்கலாம், உன் சொத்தா இருக்கலாம், உன் ஆபரணங்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். நீ தேவனுக்கு நீ விதைக்கும் போது எப்படி இருக்க? சுமந்து எப்படி கஷ்டத்தோட போட்டு போவ, அப்படித்தானே? அப்படி கொடுத்தேன்னா இனி நீ இஎம்ஐ கட்டாம என்ன செய்வாரு? அதே கேன்சல் பண்ணி விட்டுருவார். இது ஒரு விசுவாசம், இது ஒரு விசுவாச பிரமாணம். ஹல்லேலூயா. இதை நம்ம என்ன மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, ஓஹோ அப்போ இது நம்ம ஆண்டோருக்கு சர்ச்சுக்கு போனால் நம்ம காணிக்கை கொடுக்கணும், ஆண்டவர் கொடுக்கணும். இல்லை, நீங்கள் உங்களுக்கு பார்வைக்கு தெரியுது இதெல்லாம் வாங்கணும், இதெல்லாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் தேவை இருக்குது, ஒரு ஊழியக்காரன் இந்த மாதிரிலாம் தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சிலவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ பாஸ்டர் வந்துட்டீங்க, நீங்கள் ஒரு பெட்ரோலுக்கு கொஞ்சம் காசு வைங்க. நல்லதுதான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது. எப்படி? உங்க மாம்சத்தின்படி ஒரு ஆள் வந்திருக்கிறார், ஒரு ஊழியக்காரர் வந்தா அவருக்கு காணிக்கை கொடுக்கணும், நல்லது. ஆனா நீ அப்படி பார்க்க கூடாது. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமா ஒரு முழு ராஜ்யம் கட்டப்படுது. எவ்வளவு பெரிய தரிசனம் இருக்குது. ஊழியக்காரர்ல இங்க மேட்ரு, ஊழியக்காரங்க பைக்ல மேட்ரு, அதுல ஊத்த வேண்டிய பெட்ரோல்ல மேட்ரு. தேவனுடைய உடன்படிக்கை எனக்கு சொல்லி தருது, இதை நீ செய். ஹல்லேலூயா. அப்படி நீ செய்யும் போது இதை நீ சுமந்தன்னு வச்சுக்கோ. எப்படி? அள்ளி தூவும் விதை. என்னது? நான் சொல்றேன் உனக்கு மாத்தி, விதை வேற ஒன்றும் இல்லை, தேவனுடைய வார்த்தை. அதை நீ கஷ்டமான நெருக்கத்திலையா கர்த்தர் இதை எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமா நான் விதைப்பேன். இந்த நெருக்கத்திலையும் நான் கர்த்தர் என்ன பார்த்து இதை சொல்றாருன்னா கண்டிப்பா நான் என்ன செய்வேன்? விதைப்ப. எனக்கு அந்த விதைக்கிறவனுக்கு விதைய தருவேன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லையா? விதைக்கிறவனுக்கு விதைய கண்டிப்பா தருவார். எனக்கு விதைக்கும்படி, அவருடைய ராஜ்யத்துல விதைக்கும்படி எனக்கு விதைய தருவாருன்னா
சொல்லுங்க, தருவாருன்னா என்னை எப்படி போஷிப்பாரு? கொடுங்கள்ன்றாரு. அப்படின்னா நீ அர்த்தம் என்ன? அப்பா பிஏவா கூப்பிட்டா போறீங்க தானே? எதை போ என்ன ஏதோ எல்லா கனவுகளையும் விட்டுட்டு, ஏன்னா நம்ம கண்டதெல்லாம் ஒரு கனவே கிடையாது, பெரிய கனவு தெரியுது இல்ல, அது புரியுது இல்ல. அப்ப நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க, என்ன செய்வீங்க? ஓடி போயிங்க. அது வரைக்கும் பிளைட்டுக்கு காசு இருக்காது. கர்த்தர் ரெண்டாவது தான் தருவார். விசுவாசம் தான் விதை. விதைங்கிறது விசுவாசம். நீ எந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கின்றதுக்கான அடையாளம் தான் அது. அந்த நெருக்கத்துல, அந்த சூழல் மத்தியில நீ கர்த்தருக்காக நான் இதை விதைப்பேன். உன்னை அழைச்சவர் அவருடைய நோக்கத்துக்காக அழைத்தபடினாலே அவருடைய நோக்கத்துக்குள்ள உன் தேவைகள் அத்தனையும் பரலோக நியமத்தின்படி நிறைவாய் அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே மாம்ச பிரமாணத்திலிருந்து ஆவி பிரமாணத்துக்கு வாங்க. இந்த கலாத்தியர் முழுவதுமே எதை சொல்லுது? எப்பா நீ மாம்சத்தின்படி பிழைக்காத, ஆவியின்படி பிழைக்கணும். ஆவியின்படினா வார்த்தை என்ன சொல்லுதோ அதன்படி பிழைச்சு பழகு. மாம்சத்தின்படி பிழைச்சனா சாவிங்க. ஆவியின்படி பிழைச்சிங்கன்னா ஜீவிப்பீங்க நித்திய நாட்களுக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இத சொல்றாரு. அதுக்கு தான் இந்த பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. நீ எங்க வேணா போய் விதைக்கலாம். 5 வருஷத்துல 4 மடங்கு ஆகும் விதை. பாருங்க, நிறைய பேர் எத்தனை பேர் சொல்றாங்க இல்லையா? நானே ஒரு நிறுவனத்துல, பெரிய நிறுவனங்க, 40 வருஷமா இருந்த நிறுவனத்துல போட்டிருக்கேன், இன்னைக்கும் பதில் வரல. ஹல்லேலூயா. பேசும்போது அவங்க என்ன கேரண்டி 1982 துவங்கினது. இப்போ நம்ம பிறகுறதுக்கு முன்னாடியே தொடங்கிருக்குப்பா. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லைங்க. இந்த உலகமே அவருடைய வார்த்தையில தான் இருக்குது, அவருடைய ஆவியின் பிரமாணத்துல தான் இருக்குது உலகமே. அதுக்குள்ள அவர் மேல நம்பிக்கை இல்லாம நீ எங்க விதைப்ப? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எத்தனை புரியுது? நமக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? ஆண்டவர் உண்மையிலே தர இருக்கிறார். சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் எப்படி தெரியுமா தருவாரு? உங்க விரோதிக்கு 10 கோடி ரூபா கொடுக்கணும். எப்படி? கவனமா கவனிங்க. உங்களுக்கு யார் எத்தனை பேருக்கு பரம விரோதி இருக்காங்க? தூக்க மாட்டியலே. ஆனா ஜெபம் மட்டும், விண்ணப்பம் மட்டும், அவள் இப்படி செய்தாள், இவன் இப்படி செய்தான் சொல்லுவீங்க. ஒரு பரம விரோதி, நீங்க சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல, ஒரு பரம விரோதி எனக்கு வாழ்க்கையை அழிச்சான், அவனை கண்டாலே பிடிக்கல, அப்படி இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு 100 கோடி ரூபா கொடுக்கணும். எப்படி? அவனுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன்னு உங்கள்ட்ட ராத்திரி வந்து சொல்லியாரு. எப்படி? நேற்றைக்கு இரவு வந்து சொல்லிட்டார். எப்படி சொல்றாருன்னா, மகளே, மகனே, உன்னுடைய விரோதியாகிய அவனுக்கு நான் 100 கோடி ரூபா கொடுக்க போறேன். அந்த 100 கோடியை உன் கையில தர போறேன். எப்படி? 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 உன் கையில தருவேன். நீ அதை அவனுக்கு கொடுத்தா உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லுவார். எவ்வளவு ஒன்றும் இல்லை. எப்படி? நம்ம ஆளுங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. 10ல் 1 என்றால் அது ரெட்டிப்பாக மாறும். 3 100 மடங்கு ஈசாக்கு அறுத்தான். எப்படி தெரியுமா? உலக அளவின்படி அல்ல, தேவனுடைய வாக்கை அவன் விசுவாசித்தபடியால் அந்த வாக்கு தத்தத்தின்படி அவருடைய நிறைவான அந்த மடங்கு அது பூமியை நிரப்பும். அதனாலதான் உன்னை கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படி உன் விரோதியா ஏன் உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்னு ஏன் சொன்னாரு? ஏங்க, நீங்க யாராவது உங்கள்கிட்ட வந்து தெளிவா ஆண்டவர் பேசுறாருங்க, கனவுல பேசினா கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஆனா நேரடியாவே வந்து பேசினா நம்ம ஆளுங்க, இப்ப நேரடியாவே உங்கள்கிட்ட நான் உன்னுடைய விரோதியாகி அவனுக்கு 100 கோடி ரூபா கொடுக்க போறேன், உனக்கிட்ட அந்த பைசா தருவேன், அவனுக்கு கொண்டு கொடுக்குற ஆட்டோ சார்ஜ் கூட தருவேன். எப்படி?
ஆட்டோல அந்த 100 கோடி ஆட்டோல ஏறுமா? பரவாயில்லையே. 100 கோடி எதுல ஏறும்? கண்டிப்பா ஒரு டெம்போ வேணும் இல்லையா? டெம்போ வாடகையும் பேட்டா எல்லாம் சேர்த்து ஒரு 1000 ரூபா, 100 கோடியே 1000 ரூபாய் உனக்கு தருவேன் அப்படின்னு நீங்க சொன்னா, நீங்க நேரடியா வந்து சொல்றாரு ஆண்டவர், நேரடியா முகமுகமாய். ஆண்டவர் உனக்கு விதைக்கிறவனுக்கு விதையை தருவாராம், திங்கிறவனுக்கு இல்ல. திங்கிறவனுக்கு விதையை தருவேன்னு சொல்லியிருக்கலாம் தானே, ஏன் விதைக்கிறவனுக்கு விதையை தருவேன்னாரு? விதைக்கும்படி விதைக்கிறவனுக்கு விதையை கொடுப்பாராம். ஏன் தெரியுமா? அந்த விதையிலிருந்து தான் உனக்கு நீதி, அவருடைய நீதியாகி ஆசீர்வாதம் வரும். நீயே சம்பாதிச்சு நீயே சாப்பிட்டுட்டு இருந்தேனா உனக்கு பிரச்சனை. இந்த ஆப்பு நீயே எடுத்து என்ன செய்யற? இந்த பூமி உன்னை வஞ்சிக்கும். உனக்கு பாதுகாப்பு இருக்காது, உன் பணத்துக்கு பாதுகாப்பு இருக்காது. உன் பணத்தால நீ சம்பாதிக்கிற சொத்துனால, ஆசீர்வாதத்தினால உனக்கு சமாதானம் இழந்து போயிடும். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் தரது என்ன செய்யும்? அது நீதியின் விதைப்பா, அதை நீ விதைக்கணும். விதைச்சா அறுவடைய பார்ப்ப. நீ விதைச்சு தேவனுக்கென்று நீ விதைச்சு நீ அறுவடை செஞ்சு பாரு, அந்த சுகமே வேற. கரெக்டா தெரியும். நீ 10ஆம் தேதி டியூன்னா 10 பைசா கூட என்ன செய்ய மாட்டேன், கவலை. கர்த்தர் எனக்கு யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அததான் செய்ய போற. நீயா பிழைக்காத, நானா உன்னை பிழைக்க வைக்கிறேன். அதுக்குதான் இது, இந்த பாண்ட், அதுக்குதான் இந்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா. ரைட்டா? அப்போ தேவன் சொல்லும் போது என்ன செய்யும்? கஷ்டமா இருக்கும், நெருக்கமா இருக்கும். ஆனா திரும்பி நீ வரும்போது எப்படி வருவ? கம்பீரத்தோடு திரும்புவாய். கம்பீரம்னா எப்படி வரும்? ஒரு ஆள் கம்பீரமா எப்படி வரும்? சும்மா தூக்கும்போது எப்படி வரும்? இப்படி வருவாங்க இல்லையா? ஆளே தெரியாது, யாருப்பா அப்படித்தானே இருக்கும். ஆனா கம்பீரமா வந்தா எப்படி வரும்? ராஜா மாதிரி. இது அவன் இல்ல, தூரத்துல தெரியும். டேய், நேத்தைக்கு வரைக்கும் அழுதுட்டு இருந்தா இன்னைக்கு சிரிக்கிறதுக்கே 10 பேர் வச்சிருக்காண்டாயா. அவன் அழுகிறதுக்கு தான் வாடகைக்கு 2 பேர் எடுப்பாங்க, நம்ம சிரிக்கிறதுக்கு 10 பேர் வச்சிருக்கணும். நல்லது இல்லை, சூப்பர் இல்லை, நல்ல ஐடியா இல்லை. ஆனா நான் சொல்றேன், நம்ம கூட தினமும் சிரிக்கிறதுக்கு ஒரு 10 பேரை வேலைக்கு வைக்கணும். சிரிப்பா சிரிப்பா. எப்படி சிரிக்க தானே செய்யறாங்க இல்லையா? இல்லையா? ஆசை இல்லையோ? புதுசு புதுசா ஐடியா தராரு, வாங்கிக்கோங்க. ஆமாங்க, சிரிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வச்சிருக்கணும். அவன் சியர்ஸ் கேர்ள்ஸ், அது என்ன வேற என்ன சொல்லுவாங்க, அந்த கர்த்தர் சொல்ற மாதிரி என்ன செய்யணும்? ஒரு 10 பேருக்கு வேலை கொடுங்க சிரிக்கிறதுக்கு. அவன் சொல்லுவான், வேலை உங்களுக்கு என்ன வேலை? அது சிரிப்பு வேலை. இது என்னடா பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எவன்டா அந்த வேலையை கொடுத்தான்? அப்பதான் நீ எப்படி ஹல்லேலூயா. கவலை அங்கோட்டு தூரோடி வரும். எப்படி கவலை தூரோடி வரும்? நீ 10 பேர் வேலைக்கு வச்சிருக்க, 10 சரி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதுக்கு தான் ஆண்டவர் நிறைய தரேன்றாரு. எப்படி? வீடு கட்ட காசு இல்லையா, தொடங்கு, தருவேன்னு சொல்லுவார். உன் விசுவாசம் தொடங்குனா விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒன்றும் இல்லை. அடுத்த இடையில ஒருத்தன் சொல்லி கொடுப்பான், வாடகை வீட்டில் இருக்கிற நல்ல லாபம். ஆனா வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? வீடுகளை கட்டுவேன்னு சொல்லுது, கட்டாத வீடை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுது. இந்த உலகத்தை பைத்தியக்கார கும்பலோட போய் சேர்ந்த கடைசி வரைக்கும் பணத்தை எடுக்கும் போதும் என்ன செய்யும்? டீவை கட்டின்னு பணத்தை எடுங்க. உன் தலைமுறைக்கு என்ன செஞ்சு வச்சுட்டு போவேன்? அப்ப உன தலைமுறை பாடைய தூக்குமா? எனக்கு தெரியாது. நீங்க நினைப்பீங்க மக்களை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். பைபிள் சொல்லுதுன்னா சம்திங் ஏதோ இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இதை நீ உலகத்துக்கிட்ட கேட்டா தெரியுமா தெரியாதா? தெரியாது.
அப்ப யார்கிட்ட கேட்கணும்? ஆவியின் பிரமாணத்தை ஆவியானவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் கற்று தருவாரு. ரைட்டா? 2 கொரிந்தியர் 9. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். இப்ப இந்த சம்பவம் புரிஞ்சுனா நீ எப்படி விதைப்ப? நீ எப்படி பிளான் பண்ற? உன் லைஃபை யார்? நம்ம லைஃபை பிளான் பண்றது யாருங்க? அப்பா பெருசா பிளான் பண்ணியிருக்காரு. உன் வாழ்க்கைய நீ எவ்வளவு உயரமா பெருக்கமா வைக்கணும்னு நீ திட்டமிடுறிய, அதன்படிதான். நீ எப்படி திட்டமிடுவ? உலகத்தின்படி இல்ல, தேவன் சொல்றபடி. நான் பெருக அறுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால பெருக விதைப்பேன். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்க கற்றுக்கொள்வாங்க. ரைட்டா? அதுவும் எப்படி விதைப்பாங்க? பெருக. ஏன்னா நீ உலகம் சொல்றத, உலகம் சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நீ நம்புற ஆள் இல்ல. நீ தேவன் சொன்ன வார்த்தையை நம்புற ஆளு. அவருடைய ஆவியின் உடன்படிக்கையில நீ இருக்கிற ஆளு. அப்ப நீ எப்படி விதைப்ப? எஸ், நீ அதை தான் சூஸ் பண்ணுவ. ரைட் தானே? இது விசனமாயும் கட்டாயமா இல்ல, கண்டிப்பாக நீ இப்படி விதைக்கணும். அப்படின்னா எல்லாரும் நல்லா இருந்திருப்பானோல. அப்படின்னா ஆண்டவருடைய விசுவாசம் மட்டும் போதுமே. ஏங்க லிசன், கவனிங்க. ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்றாரு, கட்டாயமாக நீ இன்றைக்கு இப்படி விதைக்கணும், உன் சம்பளத்தை முழுவதும் கொண்டு வை அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கட்டாயமா சொல்ல மாட்டாரு. அப்படி கட்டாயமா சொன்னா உன் விசுவாசம் அங்க வேலை செய்யாது, அவர் விசுவாசம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். தேவன் அவர் விசுவாசத்தை உனக்கு வார்த்தையா சொல்லிட்டாரு, இதுதான் நீ விசுவாசித்த. உன் வேலை என்ன? விசுவாசிக்கிறது. நீ விசுவாசிச்சேனா அந்த மேன்மையை காண்ப. எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறியோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வச்சு நீ விதைக்கிறியோ, அந்த அளவுக்கு என்ன செய்வ? அறுவடையை காண்ப. அதனாலதான் எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. சிலவங்களுக்கு நிறைய கடன் இருக்கும், கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், ஆனா அவன் சும்மா போயிட்டு இருப்பான். ஏன்னா அவன் காரியத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் இதே நிலைமையில நான் இனி இருக்க மாட்டேன். இப்போதே இந்த நெருக்கத்திலேயே என்ன பெருக்கமா வச்சிருக்கிறாருன்னா, அப்படி ஒரு பெருக்கம் வரும்போது இந்த பூமியை சுதந்தரிப்பேன். Hallelujah. That is the power of gospel, the power of faith. Hallelujah. அது போடு. உற்சாகமா பாருங்க, உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறான். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் கேளுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உள்ளவர்களாயும் சகலவித நல்ல கிரியைகளில் பெருகிறவர்களுமாக இருக்கும்படிக்கு தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்வாராக. ஹலோ, விதைக்கிற உனக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? 10 ரூபா விதைச்சியா, அப்போ உனக்கு 100 ரூபாய் தரேன் அப்படின்னு பண்ண மாட்டாரு. நீ செய்கிற தொழில்ல, நீ செய்கிற வேலையில, உன் பிரயாசங்கள்ல, உன் குடும்பத்துல அவர் உனக்கு என்ன செய்யணுமோ அதை எப்படி செய்வாரு? செய்ய கிருபையை பெருக பண்ணுவாரு. கிருபை, நான் நிக்கிறது கிருபைங்க, என் கால் அசைகிறது கிருபைங்க, என் கண்ணு பார்க்கிறது கிருபைங்க. ஹalleluya, ஹalleluya. ரப்பா காஷ்மேலே ஹோன்ட்ரியா. கேளு, நீ செய்யறதெல்லாம் கிருபை. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. நம்ம ஆளுங்க இந்த உலகத்தின்படி விதைக்கிறதுனால தான் அப்படியே கொஞ்ச நாள் போன உடனே ஐயோ வயசாயிருச்சுப்பா, பெரிய வியாதி, படுத்துருவான். படுத்த உடனே செத்துருவான். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படி எழும்பி நிக்க வச்சிருக்கிறாரா? இல்லையா? இது வார்த்தையை நம்பி நிக்கிறேனா, உனக்கு இந்த பூமி என்ன கெடுதலை உண்டாக்கினாலும் கர்த்தர் அதுல இருந்து உன்னை தப்பி வச்சு, உன்னை ஆசீர்வதிச்சு, உன்னை கொண்டு மேன்மையான காரியங்களை செய்யும்படிதான். நீ மாம்சத்தின்படி இருக்காத, ஆவியின்படி, ஆவியின் பிரமாணத்தின்படி இரு. அதன்படி நட, அதன்படி செய். நம்ம ஆளை கர்த்தர் எங்க தூக்கி வச்சுவாருன்னா, அமைச்சர்களுக்கெல்லாம் அமைச்சரா. அதுக்கு பேர் தான் கிருபை.
இயேசு எப்படி வந்தாரு? இந்த ஐட்டத்தை தான் கொண்டு வந்தாரு. தகுதி இல்லாத நம்மளை இந்த இந்த நீங்க இந்த கலாத்தியர்ல கடைசியில் அதை தான் எழுதியிருப்பார். கடைசி வசனம் பவுல் இதை தான் எழுதியிருப்பார், கிருபை. ஹல்லேலூயா. பாருங்களேன், எல்லா நற்கிரியைகள்லயும் நீ பெருகணும். தீர்க்கதரிசிக்கு எல்லாத்துக்கும் மேலதான் வார்த்தை, அது அழியாது. தீர்க்க தரிசனம் கூட ஒளிஞ்சு போகுமா வார்த்தை. ஆனா அந்த வார்த்தை உன்னை பார்த்து சொல்லுதுன்னு வையேன், நீ 500 ஏக்கர் வாங்கி கொடுக்கணும். 6 மாசம் தாண்டி இப்ப என்ன மாசம்? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில நீ வாங்கி கொடுக்கணும். காசு தருவேன்னு சொல்ல மாட்டாரு. உனக்கு 5 சென்ட் கூட இல்லாம இருக்கான். ஆண்டவர் ஒன்ன பார்த்து சொல்ல, நீ 500 ஏக்கர் சபைக்கு வாங்கி கொடுன்னு உனக்கு ஒரு தரிசனத்தை சொல்லுவார். நீ உடனே என்ன செய்யணும்? கரெக்டா ஜனவரியில நீ வாங்கி கொடுக்கிற அப்படின்னு அர்த்தம் என்ன? ஜனவரி 31 ஆனாலும் கர்த்தர் எனக்கு சொன்னார்னா, 21 ஜனவரி வந்துருச்சுப்பா, 5 மாசம் தாண்டிச்சு, ஜனவரி வந்துச்சு, ஜனவரி 5, ஜனவரி 7, 8, 10, 11, ஐயோ 20, 25, 28 பாஸ்டர் பாய்க்காரு. கடைசி வாரத்திலையும் முளைச்சு பாஸ்கியாரு. இவன் தருவான்னு சொன்னாலே ஆளை காணல. பயப்படாத, 31ஆம் தேதி பாஸ்டரை நீ கூப்பிடுவ, ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வாங்க. அப்படி ஆண்டவர் உனக்கு சொன்னாருன்னா உனக்கு 50,000 ஏக்கர் வந்தாச்சுன்னு அர்த்தம். அவர் 1, 30, 60, 100 அதை பெருக பண்ணுவார். உன் விதைய அது பூச்சியோ துரும்போ சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பணத்தை கொடுத்து பேங்க்ல கொண்டு பிக்ஸட் டெபாசிட் 5 லட்சம் 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு வரும் அப்படிதான் பாக்குறீங்க. அப்படிதானே? நல்ல பிசினஸ்மேன்ட்ட கேளுங்க, எவனாச்சும் பிக்ஸட் டெபாசிட் போடுவான்? நான் ஒரு பிசினஸ்மேன்ட்ட கேட்டு பாருங்க. இப்போ ஆண்டனி பிரதர் ஒரு 5 லட்சம் இருக்கு, என்ன செய்யலான்னு கேட்டா ஆண்டனி பிரதர் கண்டிப்பா என்ன சொல்லுவாரு? ஏன் 5 லட்சம் போட்டா 5 வருஷத்துல 5 கோடி ஆகும். அது சரியான பிசினஸ்மேன் அப்படிதானே கணக்கு போடுவான். ரைட்டா? ரைட்டு தானே? அப்ப பிசினஸ் இவ்வளவு வேலை செய்யும் போது ஆண்டவர் தமது அளவின்படி தானே உங்களுக்கு அளப்பாரா இல்லையா? அவர் அளவு எப்படி இருக்கும்? அவருடைய பரிபூரணத்திலிருந்து அளப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பணத்தை கொடுத்துட்டு, சாரி நான் சொல்ல வந்த லைட்டா டைவர்ட் ஆச்சு, பணத்தை கொடுத்துட்டு பணம் கிடைச்சுன்னா நம்புவாங்க. 5 லட்சம் எப்படி? 5 லட்சம் கொடுத்தா 5 வருஷத்துல அது டபுள் ஆகுதா ட்ரிபிள் ஆகுதான்னு கேட்பாங்க. அப்படிதானே? நீ கத்திரத்துல 5 லட்சம் கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், கத்தர் உனக்கு ஒரு கிருபையை தருவார். அந்த கிருபை என்ன செய்யும்னா, நீ செய்கிற தொழில்ல, நீ செய்கிற கையின் பிரயாசங்கள்ல, உன் குடும்பத்துல, உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே அது வேலை செஞ்சு உன்னை திருப்தியா வைக்கும். பணம் எக்கச்சக்கமா பெறுகிறது இல்ல, பணம் என்ன செய்யும்? நீ விதைச்ச ஏதோ ஒண்ணு விதைச்ச, ஆனா அதுக்கு பலன் எப்படி வரும்னா, உன் வாழ்க்கையில எல்லா பகுதியையும் அவர் உயர்த்துவார். அதுக்கான கிருபைய உனக்கு கொடுப்பார். பணம் கூட அழியும்பா, ஆனா கிருபை அழியாது. ஏன்னா அது அனுதினமும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஒவ்வொரு நாளும் புதுசா வருமா. கிருபை மட்டும் எப்படி வருமா? அனுதினமும் புதிய கிருபை. அப்படிதான் சொல்லுதுக்கு, புதுசா வரும். நேற்றைக்கு 10 ரூபா சம்பாதிச்சேன்னா இன்னைக்கு என்ன செய்யும்? இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம், இன்னைக்கு வியாபாரம் எல்லாரும் சொல்லணும், இப்போ ஒரே சுருக்கு. எப்படி அது பிசினஸ் எந்த டைம் பிரதர் நல்ல டல்லா இருக்கும்? ஈஸ்டர் சமயம். அப்படிதானே? இப்பவா நல்ல நேரம் பாருங்க. ஆடி மாசம் ஒரே சுருக்கு. அப்படித்தானா? நான் சொல்றேங்க,
கர்த்தருடைய ராஜ்யத்துல விதைக்கிற உனக்கு பஞ்ச நாட்கள்ல தான் 100 மடங்கு அறுவடை வரும். பஞ்ச நாட்களே வரும் 100 மடங்கு. எத்தனை ஈசாக்கு எப்படி அறுத்தான்? எப்ப அறுத்தான்? ஹalleluya. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா கட்டளை எடுக்கிறேன், கேட்டுக்கோ. இந்த ஆடி மாதம் என் சபையில இருக்கிற எல்லா பிசினஸ் பிள்ளைங்க எல்லாரும் கையிலையும் அபரிமிதமான ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். ஹalleluya. ஏன்னா நாங்கள் நம்புவது சர்வ வல்ல தேவனுடைய ஆவியின் பிரமாணத்தை, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஹalleluya. நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் மாம்சத்தின்படி விதைக்கிறவர்கள் அல்ல, ஆவியின்படி, ஆவி சொன்ன வார்த்தையின்படி விதைக்கிறவர்கள். ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். ஹalleluya. Thank you Jesus. பாருங்க, கலாத்தியர் 6:8 படிங்க, கவனிங்க. அந்த வசனம் வாசிங்க சிஸ்டர். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன், கவனிங்க, தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்தினால அழிவை அறுப்பான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழிவு வரும். கண்டிப்பா இந்த தேசம் அழிவை கொண்டு வரும். ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு கொரோனா, ஏதோ ஒரு பேண்டமிக், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் அழிவை கொண்டு வரலாம். 8% உனக்கு லாபம் தருவேன்னு சொல்றவன் திடீர்னு சொல்லுவான், என்னால கொடுக்க முடியாது, 1% தான் சொல்லுவான். ஹalleluya. அப்போ சரி இருக்கட்டும். அப்ப மாம்சத்துக்கு இங்க பாருங்களேன், 2 விதமான வழிகள் உண்டு வாழ்க்கையில. 2 வழி இருக்கு. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. நானே வேலை செஞ்சு, நானே உழைச்சு, நானே சிந்திச்சு, நானே செஞ்சு, நானே பிழைக்கிறது. அதுக்கு பேர் என்னது? மாம்சத்தின்படி பிழைப்பது. இன்னொன்னு இருக்குது, நீதியின்படி பிழைக்கிறது. நீதியின்படி பிழைக்கிறது என்னன்னா, தேவன் சொன்னதை மட்டும் உள்ளத்துல வச்சு அதன்படி நடந்துட்டீங்கன்னா நீங்க யாரை பிரியப்படுத்துறீங்கன்னா தேவனை பிரியப்படுத்துறீங்க. ஒரு மனுஷனுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க உங்களை படைச்ச தெய்வத்தை பிரியப்படுத்தலாம், நீங்களே சம்பாதிச்சு நீங்களே எல்லாம் பண்ணி நீங்களே சாப்பிடலாம், நீங்களே பண்ணலாம். கடவுளை பத்தி சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஞாயிற்று சண்டே ஆல்ரெடி ஐ பிஸி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ பிஸி வித். கேட்கும்போது பயங்கர புத்திசாலின்னு தோணும். நான் எல்லாம் சின்ன வயசுல சண்டே எல்லாம் சிலவங்க எல்லாம் சண்டே அப்படின்னு சொல்லும்போது நான் இப்படி பார்ப்போம், ஓ அவங்க எல்லாம் நல்லா ஆள்றாங்கல்ல. பிறகுதான் தெரியுது அங்க பேக்கில் ஒரே ஓட்டையா இருக்குதுன்னு. ஹalleluya. மாம்சத்தின்படி நீ விதைக்கிறேன்னா பாருங்களேன், திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:5-6 படிங்க. அந்தி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம். கவனிக்கிறீங்களா? ஆசீர்வாதம் வேணுமா? வேணும் தானே? அந்தி மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படின்னா என்ன? இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து சொல்லுது, ஒரு 50,000 ரூபா பணம் இருக்குன்னு வைங்க. ஒரு 50,000 ரூபா பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க அதை என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கிறீங்க. வேற நிறைய சொத்தெல்லாம் இருக்குது, நிறைய லாபம் இருக்குது, நிறைய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வருது. ஆனால் ஒரு 50,000 ரூபா, சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 50,000 ரூபா பணம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை என்ன செய்வீங்க? பெருக்கிறதுக்கு. இந்த உலகத்தில் இந்த 50,000 ரூபாய் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணா அதிக லாபம் கிடைக்கும். எதை பண்ணலாம்? ஒருவேளை இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லைன்னு கொஞ்சம் தங்கம் வாங்கி வைக்கலாமா, இப்படி நிறைய ஐடியாஸ் இருக்கும். அப்படி தானே? இந்த ஐடியாஸை நீங்கள் எங்கே போய் கேட்பான்? பொதுவாக மனுஷன் எங்கே போய் கேட்பான்? உலகத்தில் கேட்பான், உலகத்தில் தெரிந்து கொள்ளுவான். அப்போ ஒரு மாம்ச மனுஷன் இப்படி தான் கேட்பான்.
ஒரு 50,000 ரூபா பணம் இருந்ததுன்னா அல்லது 5 லட்ச ரூபா பணம் இருந்ததுன்னா அதை எப்படி மறுபடியும் பெருக்கிறதுன்றது அது ஞானபூர்வமான காரியம், கண்டிப்பா அப்படி செய்யணும். ஆனா ஆவிக்குரியவன் அப்படி கிடையாது. ஆவிக்குரிய என்ன செய்வான்? தேவன் என்ன சொல்லியிருக்கிறார், நான் இதை விதைக்கிறதுனால எனக்கு இந்த உலகம் பணம் தருமா? உலகத்தில் நீ விதைக்கிற தப்பு இல்லை, உலகத்தில் நீ இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்றது நல்லது, எல்லாம் நல்லதுதான். ஆனா தேவனுடைய ஆவியானவர் உனக்கு என்ன கற்பிக்கிறார்? நான் சொல்லட்டுமா? நீ சரியா தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவனா இருந்தா இந்த உலகத்துல எங்க எதை விதைக்கணும்னு கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார். எதுல போட்டா நன்மை வரும்னு உனக்கு கரெக்டா காட்டுவார். உலகம் சொல்லும் இதுல போட்டா நன்மை வரும்னு சொல்லும், ஆனா உண்மையிலே அது திவாலாகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒண்ணுமே இல்லாத சிம்பிளா யாருக்கும் கண்ணில் படாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை உனக்கு காமிச்சு தருவார். பட்டுன்னு எடுத்துருவ நீ. எப்படி? இது வேற யாருடைய பிளான் இல்லை, ஆவி. பாருங்களேன், இது நீ வார்த்தையை உள்ள சுமக்கிறவனா இருந்தா நீ ஆவியின்படி நடக்கிறவன், ஆவிக்குரிய வழி சிந்திப்பாய், தேவனிடத்தில் நீ கேட்ப. ஆனா மாம்சத்தின்படி நடந்துட்டேன்னா நீ கேட்டு தெரிஞ்சுவ. 50,000 ரூபாய் பணம் இருந்து உன்ட்ட சொன்ன மாப்பிள்ள, போச்சு மாப்பிள்ள. எப்படி? இப்படிதான் சொல்லுவாங்க, போச்சு மாப்பிள்ள, அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த வசனம் பாருங்க, படிங்க. மாம்சத்தை மரணம். ஏன் மாம்ச சிந்தை ஏன் மரணம்னு சொல்லுது? மரணம் என்ன? உங்களுக்கு நான் நிறைய போதிச்சிருக்கிறேன். மரணம் என்ன? வியாதி. வியாதி வந்தா பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டுறது மரணம். இல்லாம இருக்கிறது. இருதயத்தில் சமாதானமே இல்லைங்க. என்ன எல்லாம் இருக்குது, ஆனா என் இருதயத்தில் சமாதானமே இல்லைங்க, சந்தோஷமே வரமாட்டேங்குது. அப்படின்னா நீ எங்க இருக்க? நீ மரணத்தில் இருக்கன்னு அர்த்தம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஆவியின் சிந்தை என்ன? எப்போ கர்த்தர் சொன்னதையே உன் இருதயத்தில் வச்சிருக்கிறது. ஆண்டவர் சொன்னதையே நீ விதைக்கிற. ஆண்டவர் சொன்னதை எப்படி விதைக்கிற? ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்படி நீங்க விதைப்பீங்க? உன் இருதயத்தில் விசுவாசித்து நீ அறிக்கையிடுற, அதை கன்ஃபஸ் பண்றேன்னா நீ விதைக்கிறேன்னு அர்த்தம். விதைய மறுபடியும் மறுபடியும் விதைக்கிற. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். எத்தனை இடம் சொன்னீங்க இன்னைக்கு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அதை நீங்க எப்படி சொல்லணும்? சொல்லிட்டு இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன நமக்கு? அதை நீங்க எப்படி சொல்லணும்? அதை விதைச்சிங்களா? எத்தனை பேர் விதைச்சிங்க? உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கையிடுவதை என்ன செய்வியா? பெற்றுக்கொள்வாய். அது ஒரு விதை. நீ கர்த்தர் சொன்னார் பாக்கட்டு, பாஸ்டர் சொல்லியிருக்காரு பாக்கட்டு. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. போதும், இங்க பாருங்க, ரொம்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமா கவனிங்க. சகோதரரே, நீங்கள் மாம்சத்தின்படி பிழைப்பதுக்கு வரலங்க. சிஸ்டர், பிரதர், ஐயோ வியாதி வந்துடும் அப்படின்னு பயப்படங்க நீங்க வரல. ஐயோ எனக்கு நான் முதலீடு பண்ணிட்டேன், 5 லட்ச ரூபா முதலீடு பண்ணிட்டேன் இந்த பிஸ்னஸ்ல, எனக்கு லாபம் வருமோ வராதோன்னு நீ மரண சிந்தையில் இருக்க மாட்டேன். நான் விதைச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த விதை அந்த விதையிலிருந்து வந்த விதை. எப்படி? இந்த விதை என் பிஸ்னஸ்ல போட்ட நான் விதை அந்த விதையிலிருந்து வந்த விதை. அதனால நீதியாய் நான் அறுவடை செய்வேன். நான் இங்க கடன் வாங்க மாட்டேன், நான் இங்க யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன். மாம்சத்தின்படி நான் பிழைக்கிறதுக்கு, மாம்சத்தின்படி கடனாளியா இருக்கிறதுக்கு நான் இங்க வரவே இல்ல. ஹல்லேலூயா. அடுத்த சொன்ன போடுங்க சிஸ்டர். மாம்சத்தின் படி பிழைத்தால் செத்துருவீங்க. சில சொல்லுவாங்கல்ல, செத்த வாழ்க்கைங்க. என்ன வாழ்க்கைங்க? ஆனால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தின் செய்கைகள்னா என்ன? இந்த உலகத்தான் செய்கிறது மாதிரியே நீ அவனை ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு இருந்தேனா நீ என்ன செய்வ? அது அந்த செய்கையை அழிச்சிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி மட்டும்
நான் எந்த வேணாலும் செய்வேப்பா. அவர் சொன்னபடி நான் செய்வேன். அவர் சொன்னபடி நான் விசுவாசிக்கிறேன். அவர் சொன்னபடி ராஜ்யத்துல நான் விதைப்பேன். கண்டிப்பா நான் அறுவடை செய்வேன். ஏன்னா என் பிழைப்பு தேவனுடைய வார்த்தையில இருந்து இருக்குது. ஹalleluya. ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்கல்ல, ஏசப்பாவை விசுவாசிச்சா நீங்க ஆவியின்படி நடக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவியின்படி நடந்தா உங்க இருதயத்துல விசுவாசத்தை தாண்டி ஒன்றும் இல்லை. எதிர்க்காது. உலகத்தின் நம்பிக்கைகளை விட்டு உங்க இருதயம் விசுவாசித்து கொண்டிருக்கும். விசுவாசம் எங்கேருந்து வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி எங்கேருந்து வரும்? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும். அப்ப வார்த்தையை கேட்கிற ஆளா நீ இருந்தேனா, அதுக்கு கீழ்ப்படுகிற ஆளா இருந்தேனா, நீ அவருடைய பிள்ளை. என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம், தசம பாகம்னா சம்பளம் இல்லை, உன்கிட்ட இருக்கிற எல்லாம், சொல்ல போன அந்த பணம் இதெல்லாம் வெளியே விட்டுருங்க. நான் ஒன்று சொல்றேன், உங்க இருதயம் 100% அவருடைய வார்த்தையே நம்பி இருக்கிறது என்றால் அவருடைய ஆவியின்படி நீங்கள் நடத்தப்படுவீர்கள். அப்படின்னா you are the son of God. நீ தேவனுடைய புத்திரன், அவருடைய பிள்ளை. பிள்ளைக்கு என்ன வரும்? ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கிறான். அந்த ஈவு வேற யாரும் இல்லை, பரம தகப்பனுடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை, அவருடைய நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கையை சுதந்திரீங்க, அப்ப நீங்க பிள்ளையா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆவினாலே நட. ஆவினா என்ன? ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களும், ஆவியில் சொல்லப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களும், வாக்கு தத்தத்துக்கு ஆசீர்வாதம் ஆவியில இருக்கு. நீ வாக்கு தத்தத்தை பிடிச்சா ஆவிக்குரியவன். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை அறிகிறார். மாம்சத்துக்குரியவன் இனி 100 வயசானா அப்படிதான் இருப்பேன். புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஆவிக்குரியவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சிலவன் கேட்டா இப்படி சொல்லுங்க, எப்படி அப்படியே இருக்கே, என்னத்த மாற்றம்? என் அப்பா மாறாதவர். இதே இளமையில இதே சந்தோஷத்துல கர்த்தரனை நிலைத்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 32:20 வாசிங்க சிஸ்டர். மாடுகளையும் கழுதைகளையும் நடத்தி கொண்டு போய் நீர் வளம் பொருந்திய இடங்களில் எல்லாம் விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹலோ, நீங்க எங்க விதைக்கிறவங்க? வளம் பொருந்திய இடத்துல விதைக்கிறீங்க. ஹல்லேலூயா. பூமியில விதைக்கல, நீ வளம் பொருந்திய தேவனுடைய நல்ல நிலத்துல விதைக்கிறீங்க. ஹல்லேலூயா. அப்படி விதைக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்க. ஓசியா 8:7. கேடு. அவர்கள் காட்டை விதைத்து எங்க தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்காம தேவனுடைய வார்த்தையை ஆவியின்படி விதைக்காதவர்கள் என்ன, அவங்களுக்கு என்ன ஆகும் பாரு. சூப்பர் கவிதை மாதிரி இருக்குது. படிங்கம்மா. அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள். பாத்தீங்களா? காற்றை விதைச்சா என்ன வருமா? இல்ல, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? 1 விதைச்சா 100 வரும் சொல்லியிருக்காரா இல்லையா? 1 30 வரும். அப்ப நீ எதை விதைக்கிற? காற்றை கொண்டு விதைக்கிறிய. எள்ளு போல காற்று கேட்டா எப்படி? எனக்கு ஒன்றும் இல்லை. எப்படி 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 எனக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? உன்னை சூறாவளி காத்து தூக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன நீ எதை விதைச்சிருக்க? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லாத போவேன். எப்படி? ஒன்றும் இல்லை, 5 பைசா இல்லை. அப்ப என்ன ஆவ?
ஒன்றும் இல்லாம அதான் காற்றை விதைத்தால் சூறை காற்றை அறுப்ப. விளைச்சல் அவர்களுக்கு இருக்காது. இல்ல விளைச்சல காண மாட்டீங்க. ஏன்னா நல்ல நிலத்துல விதைச்சா தானங்க விளைச்சல் வரும். நீ ஒண்ணு அவருக்கு என்னத்துக்கு, அவருக்கு இப்போ நல்ல பைசா பாருங்க, விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கதிர் நிற்கும், மாவா வராது. என்ன உள்ள என்ன இருக்கும்? அரிசி இல்லை, சாவி. கேட்டியாளா? எல்லாரும் சொன்ன மாதிரி நான் நட்டை, எனக்கு ஒன்றும் கிட்டலையே. சிலவன் சொல்லுவான் பார்த்தீங்களா, அவனை வெட்டி கொல்லுங்கான்னு. கொலகேசில் மாட்டிறாங்க. பாஸ்டர் சொல்லாரு வெட்டி கொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவனுடைய உறவை வெட்டிருங்க. நெகட்டிவா பேசுறவன உள்ள வைக்காத. ஒன்றும் இல்லைன்னா நீயும் போயிருந்து எனக்கும் ஒன்றும் இல்லை, ஏன்னா உன்ட கேட்டுருவேன் இல்லைன்னு பயந்து. நான் சொல்றேன், இந்த நரக பேச்சு பேசுறவன் ஒன்றும் இல்லைன்றவனுக்கு என்ன செய்யாத, 5 பைசா கொடுக்காத. ஒன்றும் இல்லைன்னாலும் கர்த்தர் எனக்கு சகாய. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை நம்புற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாதுங்க. இப்ப வரைக்கும் நடத்தினாரு. இனி மத்தியானத்துக்கு என்ற காசு இல்லாம இருக்கலாம், ஆனா மத்தியானத்தை எனக்கு போஷிப்பார், சாயங்காலத்தை போஷிப்பார். இன்னைக்கு காலையில என்ன போஷிச்சவர், காலை வரைக்கும் என்ன போஷிச்சவர், மதியத்தை போஷிப்பார், ஈவினிங் போஷிப்பார், நாளை போஷிப்பார், நாளானை போஷிப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். He is never tired. Hallelujah. அல்லேலூயா. சிலவங்க பாத்தீங்களா, நம்மள்ட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்ததை காணும்னு சொல்லுவாங்க. பைத்தியகார உலகம். தயவு செய்து இந்த கும்பலோட மத்தேயு 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறனத்தையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ரைட்டு. எப்படிங்க பைபிள் என்ன சொல்லுது? மனையை விட்டுரு. என்ன சொல்லுது? புருஷனை தூக்கி தள்ளிரு, பிள்ளையை விடு. என்ன சொல்றாரு? எங்க விடுன்னு சொல்றாரு? இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உன் மனைவிய என் ராஜ்யத்தில் விதைச்சிரு, என் புருஷனை ராஜ்யத்தில் விதைச்சிரு, பிள்ளைகளை ராஜ்யத்தில் விடு, நான் உனக்கு சொன்னதை செய். அப்படி நீ செஞ்சனா எனக்கு மனைவிக்கு அவளுக்கு அப்போ அவளுக்கு 5 பைசா எடுக்கிறது பிடிச்சா, அது கேட்டியாளா, சேலரி வாங்கினா அப்படியே கேட்பா, இல்லைங்க நான் உங்களுக்கு தந்திருப்பேன், நீ தரவே மாட்டேன். மனைவியினால் நீ பர்வதங்களை இல்லை, நீ மனைவியினால் என்ன செய்வ? சமபூமி ஆவாய். அந்த வசனம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மனைவியினால் சமபூமி ஆவாய். ஏலை மனைவினா மனைவியிட்ட போய் அதுக்கு மட்டும் நியாயமா சொல்லுவாங்க. எப்படி? நம்ம இந்த பாச சொன்ன மாதிரி ஞானஸ்தானம் எடுக்க மட்டும் என்ன செய்வாங்க கேட்பாங்க, புருஷன்ட்ட பெர்மிஷன் கேட்பாங்க. மற்ற மாதிரி அந்த திருட்டுத்தனை எல்லாம் செஞ்சுட்டு அதை மட்டும் காரியமாக கேட்டியாலாம், நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிற விசேஷமான நாள், மற்ற நாளெல்லாம் எப்படியாவது வந்துடுவாங்க, விசேஷமான அண்ணு கிடப்புதாங்க வீட்டில். அல்லேலூயா. ஏலே புருஷன்கிட்ட கர்த்தருக்காக உன் புருஷன்கிட்ட சில காரியங்களை மறைச்சிக்கணும்னா அவனுக்கு புத்தி இல்லைன்னா அவனை மறைச்சிக்கோ, தப்பு இல்லை. கர்த்தர் உனக்கு நீதியின் விளைச்சலை தந்து உன் மனைவிய உன் புருஷனை மறுபடியும் தூக்குவார். ஆண்டவர் சும்மா வாங்கிட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறியா? ஆண்டவர் வாண்ட நீதியின் விளைச்சலை உனக்கு தராம இருப்பார் நினைக்கிற? நீ கண்ணீரோட விதைக்கிற நீ கம்பீரத்தோட அருப்பியா இருக்க மாட்டியா? கர்த்தருக்குன்னு சொல்லும்ப மட்டும் வெளியரங்கமாக பேசுகிறார். அல்லேலூயா. உன் வீட்டை விட்டுயா கர்த்தருக்கா ஆண்டவருக்கா ஒரு காரியத்துக்கு போகணும். ஆண்டவர் சொல்றாங்க, நீ போ, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனா, ஐயா வீடு விட்டுட்டு வா. இதை யாருக்கு சொன்னார் தெரியுமா? சீசர்கள் சொல்றார். அப்படி விட்டுட்டேன்னா எதை அடைவியான்? இம்மையிலும் மறுமையிலும் அடைவியான். ஹலோ, நீ மனைவியை விட்டோட மனைவியை உன்னை விட்டு பிரிச்சிட மாட்டாரு. புருஷனை விட்டா புருஷனை உன்னை விட்டு தூக்கிட மாட்டாருங்க. நீ கர்த்தரிடத்துல விடுற,
விட்டுட்டு கர்த்தருடைய காரியத்துக்காக விதைக்கிற, கர்த்தருடைய காரியத்தை செய்யற, நீதியின் விதையை அறுக்கும்படி ஆவியில விதைக்கிற நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிலேட்டடான ஒரு விஷயம் லூக்கா 18:29 எடுங்க, வாசிக்க வேண்டாம், நான் வாசிக்கிறேன் பாருங்க. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் நிமித்தம், எப்படி நம்ம எங்க விதைக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரைய மனைவியாவது பிள்ளையாவது விட்டு விட்ட எவனும் எங்கடா போச்சு அடுத்து? இம்மையிலும் அதிகமானவைகளையும் மறுமையில். தம்பி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியின் பிரமாணத்தின்படி நீ விதைக்காம இருந்தா நீ இங்க மட்டும்தான் ஒருவேளை அறுப்ப. ஆனா அங்க ஒரு இடத்துல அறுக்க வேண்டியது இருக்கு. அங்க நீ அறுக்கணும்னா நீ நீதியாகிய விதைய இங்க நீ போட்டுத்தான் ஆகணும், போட்டுத்தான் ஆகணும்ப்பா. வழியில நீ போட்டனா அங்க அறுப்ப. அதனால சொல்ல, இம்மையில் இங்கேயும் அறுப்ப அங்கேயும் அறுப்ப. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைக்கிற ஒவ்வொரு விதையும் இங்க மட்டும் வேலை செய்யறது இல்லை, 100 மடங்கு அங்கேயும் 100 மடங்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்க எப்படி காஸ்ட்லியா கேளு, இங்க கார்னா காஸ்ட்லியா கேளு, விசுவாசி வீடுன்னா காஸ்ட்லியா விசுவாசி, அங்கே அதே தான் இருக்கும். கர்த்தருக்காக நீ எங்க இதை இங்க கட்டுறதெல்லாம் அங்க கட்டப்படும். இங்க கட்ட அவுக்கிறதெல்லாம் வேணான்னு வைக்கிறதெல்லாம் அங்க வேணான்னு இருக்கும். ஹல்லேலூயா. யோவான் 4:14. இது ஒரு சமாரியா ஸ்திரீ கிட்ட, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிறது. சிஸ்டர், இந்த பேசேஜ் என்ன சொல்லுதுன்னா, சமாரியா ஸ்திரீ, சமாரியர்களோடு யூதர்கள் எப்பவுமே கலந்துக்க மாட்டாங்க. 2 பேரும் வேற வேற ஜாதி. அப்போ இந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட இவர் போய் கேட்கிறாரு, இவளுக்கு தெரியுது இவர் யூதர்னு, அவருக்கும் தெரியுது இது சமாரியா ஸ்திரீ. இவர் கேட்கிறாரு, எனக்கு தாகத்துக்கு தண்ணியை கொடுன்னு கேட்கிறாரு. யார் கேட்டா? இயேசு யார்கிட்ட கேட்கிறாரு? அவரு எங்க ஒரு பாறையை அடிச்சு தண்ணி குடிச்சிருக்கலாமே, அப்படித்தானே? ஏன் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டா? வேணுன்னே கேட்கிறாரு. உன்ட்டே ஆண்டவர் வேணுன்னே கேட்பாரு. எப்படி? ஒன்றும் இல்லாதப்போ, நீ கண்ணீரோடு இருக்கும்போது, நீ குறைவில் இருக்கும்போது கர்த்தர் ஒன்றை வந்து கேட்பாரு, ஏய் எனக்கு கொடு, என் தாகத்துக்கு கொடுன்னு கேட்பாரு. அப்படி கொடுத்தா பாருங்க, அவர் சொல்றாரு, அவன் நான் போய் எப்படி கொடுப்பேன், நீ என்ன யாருன்னு தெரியாதுன்னெலாம் வாக்குவாதம்லாம் பண்ணுறான், என்ன யாருன்னு தெரியாது அப்படின்னு. நீ தெரிஞ்சா, நான் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி என்கிட்ட விற்க மாட்டேன்னு சொல்றாரு அவர். அது பேச்சு நடக்குது பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு கொடுக்கும்போது இந்த தாகம் தர்ற தண்ணி, மறுபடியும் தாகிக்கிற தண்ணியை தரமாட்டேன், ஒரு நாளும் தாகமே வராத அளவுக்கு உன்னை நிரப்பி நிரப்பி நிரப்பி, ஏன் உன்னையே ஒரு ஜீவ ஊற்ற வச்சிருவேன்றார். நான் கொடுக்கும் தண்ணி ஒரு காலம் தாகம் உண்டாகாது. கர்த்தர் உனக்கு இருந்து அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை பெற்றுட்டார்னா, அந்த ராஜ்யம் உனக்கு திரும்ப கொடுக்கும் போது உனக்கு ஒரு புதிய ராஜ்யத்தை தரும். உனக்கு ஒன்னு அசைக்க முடியாத, நீ பினான்சியல்ல தேவனுடைய ராஜ்யத்தில் விதைச்சேனா உன் பினான்சியல் ஒருபாடு வட்டாது. நீ உடல் உழைப்ப போட்டேனா, நீ ஞானத்தை போட்டேனா, நீ எதெல்லாம் போடுறியோ அதெல்லாம் உனக்கு ஒரு நாளும் குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. அது ஜீவ ஊற்று, நித்திய நாட்களுக்கென்று ஊறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்ட்ட என்னத்து கேட்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இனி அந்த காரியத்தில் தாகமா இருக்கவே கூடாது. தட் இஸ் அ காட்ஸ் பிளான். எல்லாரும் காணிக்கேன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைக்கிறேன்னா என்னன்னு நினைச்சிருக்கீங்க? திஸ் இஸ் அ பிக் சீக்ரெட். ஹல்லேலூயா. ஒருத்தனுடைய ஆசீர்வாதத்துக்கு அடிக்கல்ல இதுதான், பேஸ்மெண்டே இதுதான். விதைக்கிற எவனும் அறுப்பான். பூமி உள்ளளவும் விதைப்பும் அறுப்பும் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷன் காண விதைக்காதே.
கர்த்தருக்காக விதை. தேவன் என்னை ஆசீர்வதித்தீர். என் மூளைக்கு ஞானத்தை தந்தீர். என் இருதயத்துக்கு சமாதானத்தை தந்தீர். என்னை நடத்துகிறவர் நீர். இன்னமும் என்னை நடத்த போகிறவர் நீர். நான் உம்மை நம்பி உம்முடைய ராஜ்யத்திலேயே நான் மறுபடியும் என்னை விதைப்பேன். என் ஞானத்தை விதைப்பேன். என் திறமையை விதைப்பேன். என்னுடைய சந்தோஷத்தை விதைப்பேன். என் சந்தோஷத்தை, என் அப்பா எனக்கு தந்த சந்தோஷத்தை நான் மற்ற பிள்ளைகளோட, கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைகளோட பகிர்ந்து கொள்வேன். எனக்கு தேவன் கொடுத்த வரங்களை நான் பயன்படுத்துவேன். எனக்கு தேவன் கொடுத்த சாக்கியங்களை நான் பயன்படுத்துவேன். எனக்கு கொடுத்ததை கர்த்தருக்கு நான் கொடுப்பேன். அவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். அதை அமைக்க குலுக்கி சரிந்து விழும்படி கொடுப்பார். மாத்திரமல்ல, அவர் ஜீவனை எனக்குள்ள வைத்து என்னை ஊற்றாய் மாற்றுவார். ஒருபோலும் நான் தாகமடையேன். This is the power of gospel. Yes. Hallelujah. 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 6:27 திருப்பிக்குங்க. யோவான் 6:27. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. பாருங்களேன், அழிந்து போகிற போஜனத்துக்காக. இந்த உலகத்திலேயே பாருங்களேன், இங்கேயே சம்பாதிச்சு இங்கே அழிஞ்சு போறதுக்கெல்லாம் இல்லை நீங்க விதைக்கிறது. நித்திய நாள் வரைக்கும், நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். நீங்க விதைக்கிறது என்ன தெரியுமா? நித்திய நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில கிரியை நடப்பிக்கிற காரியத்துக்காக நீங்க என்ன செய்றீங்க? விதைக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த கிரியை செய்யுங்கன்றாரு. ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிறத கணக்கு பார்த்து செய்யாதீங்க. நீ எந்த அளவின்படி அளக்குறியோ அந்த அளவின்படி உனக்கு அளக்கப்படும். ஆனா கர்த்தரிடத்திலிருந்து நீங்க உன்னை பெற்றுக்கொள்ளும் போது விதைக்கிறீங்கன்னா, கர்த்தர் உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தருவாரு நூறத்தனையா. மாத்திரமல்ல, இனி அதுல வற்றியே போக மாட்ட. நம்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்களா? நீ அதுல இனி வற்றியே போக மாட்ட. நான் கொடுக்கிறது நித்திய நாட்களுக்கு ஜீவ ஊற்றாது, தாகத்தை ஏற்படுத்தவே செய்யாது. ஹலோ, 6 ஊற்று வற்றுமாங்க. ஊற்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நீ ஊற்றுன்றார். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இது கூட புரியலன்னா கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணிய வாங்காத, நீயே ஒரு ஊற்று. ஏன்னா நீ உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏன்ட்ட கொடுத்துருக்கிற, என் ராஜ்யத்தில் விதைக்கிற. நீ ஊற்றா இருப்படா, நீ வற்றி போக மாட்ட. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க விதைக்கிற பிள்ளைங்க எனக்கு தெரியும், நீங்க வற்றி போக மாட்டீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆவியின் பிரமாணம் சொல்லுகிறது. கலாத்திய சபைக்கு தெளிவாக எழுதியிருக்கிறான் பவுல். அதன்படி நான் சொல்றேன், வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின்படி சொல்றேன், நீங்கள் வற்றி போக மாட்டீர்கள். விதைக்கிற எவனும் அதன் பலனை அறுப்பான், 100 மடங்கு அறுப்பான். ஸ்பெஷலா சொல்ற, இனி நீ அதுல வற்றவே மாட்ட. ஏன்டா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சில எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் சாப்பாடு கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிறைய பேர் எனக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த சாப்பாடு எனக்கு கொடுக்கல. ஒரு தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் உண்டு. ஒரு நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு நீதிமானுக்கு ஏற்ற பலன் உண்டு. இந்த கடைசி வசனத்தை பார்த்து முடிக்கலாம். மத்தேயு 10:39 தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். பிரதர் கேளுங்க, உங்க ஜீவனை இந்த உலகத்துல காத்துக்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அழிவு உண்டாக வாய்ப்பு இருக்கு. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன், இந்த உலகத்தின்படி ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றவன், அதை அப்படி இருக்காம தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவேன் நினைக்கிறவன் கண்டிப்பா அதை காத்துக்கொள்றான்னு சொல்றாரு. கீழே பாருங்க, அடுத்த வசனம் போடுங்க. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன், கேளுங்க சிஸ்டர், நான் சொன்னானா இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்கிற நீ இனி எல்லாருக்கும் கொடுக்கிறவனா தான் மாறுவ. இந்த உலகத்துக்கு கொடுக்கிறவனா மாறுவ. ஏன்னா நீ ஜீவ ஊற்று. நீ அதுல தேவனுக்கு ஒன்ன கொடுக்குறீங்கன்னா அதுல இனி உலகத்தின்படி நீங்க தாகமா இருக்க மாட்டீங்க. அதான் சொல்லுது,
உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் சொல்கிறேன், அஜீஷை ஏற்றுக்கொள்கிறவன், செல்வத்தை ஏற்றுக்கொள்கிறவன், சிங் பிரதரை ஏற்றுக்கொள்கிறவன், சுனிதாவை ஏற்றுக்கொள்கிறவன், அனுஷலை ஏற்றுக்கொள்கிறவன், எல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் உங்களுக்கு ஏற்ற பலனை பெறுவான். அடுத்து போடுங்கப்பா. தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை பெறுவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். அடுத்து சீஷன் என்னும் நாமத்துக்கு முன்பதாக இந்த சிறியரில் ஒருவனை ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் பாருங்க, ஒரு கலசம் தண்ணி கொடுத்துட்டீங்கன்னா, என்ன கொடுத்துருக்கீங்கல்ல இல்லையா, நீங்க அந்த பலனை அடையாமல் போவதே இல்லை சிஸ்டர். I declare and decree in the name of Jesus. Hallelujah. பலனை அடைய என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Hallelujah. மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்குள் நீரூற்றுக்களை உருவாக்குவார். You are fountain. நீங்கள் இன்னையிலிருந்து நீரூற்று. ஏன்னா நீ எதை தேவனுடைய ராஜ்யத்தில் கொடுக்குறியோ இந்த பூமியில நீ அதுல குறைவா இருக்க மாட்ட. If you are giving the knowledge, நீ எதை கொடுக்குறியோ அங்க நீ ஊற்றுதான். எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? எத்தனை பேர் உள்ள இறங்குச்சு? அப்ப நீ எங்க இருக்கணும்? தாவீது சொன்னது போல எப்பொழுதும் உடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் வாசமாயிருப்பதே வேண்டுகிறேன். கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. யாவரும் எழுந்திருக்கலாம்.